ஸோ இப்படி பிரிவில் போட்டோடனே நான் இன்றைக்கி போய் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் சிபிசிஐடி விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஃபஸ்ட்டு உண்மையிலேயே வந்து இது ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்றதுனால சரி சிபிசிஐடிக்கு போயிருக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஜாமீனில் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் கையில் வாங்கி பார்த்த உடனே இது என்ன நடக்குது என்பது எனக்கு தெரிந்து விட்டது. ஒரு 5 அல்லது 6 நாட்கள் கழித்து முதல்ல உடனடியாக இதை சட்டப்பேரவையில் எடுக்க முயற்சி செய்கிறார்கள். விவாதத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஒரு 4 அல்லது 5 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவை உள்ள இதை கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி கேட்கிறார். கேட்கும்போது தான் வந்து சபாநாயகர் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்றாரு. இவர் திரு துரைமுருகன் அவர்கள் அப்பாவும் சரி அப்பாவும் இது முடிஞ்சு போன விஷயன்றாரு. துரைமுருகன் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உண்மையிலே நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நான் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு ஏற்பட்ட கோபம் அவருக்கு ஏற்பட்டது போல நான் பார்த்தேன். வெளியில பிரஸ் மீட்லயே சொன்னதான் இவங்க வீட்டுல ஒரு ஆள் பண்ணிருக்காங்க, என்னங்க அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டாரு. இவங்க வீட்டுல கொட்டினா அன்னைக்கு யாரோ ஒரு நிருபர் வந்து வேறு கேள்வி கேட்கும்போது இதை முடிச்சுட்டு போவேன் உங்களுக்காக தான் பேசுறேன்னாரு. உண்மையிலே பெரிய விஷயம். அவர் இந்த சொன்னதில் எனக்கு இன்னொரு வார்த்தை தான். ஒரு அவை முன்னவர் வந்து சொல்கிறாரு இது என்ன சாதாரண விஷயம், இதை போய் பெருசுப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம், திமுக காரங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயம் தான். உங்கள் வீட்டில் கழிவு நீரை கொட்டிருந்தானே நீங்கள் சும்மா இருப்பீங்களா, வீட்டுக்குள்ளே புகுந்து என்று கேட்டார். அவர் அந்த கேள்வியை அவர் பத்திரிகையாளர்கிட்ட அந்த கேள்வி எழுப்பினார். இதற்கு நடுவே நான் என்ன செய்கிறேன் என்றால் எனக்கு இந்த எஃப்ஐஆர் இந்த செக்ஷன்லாம் போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு வழக்கு புலனாய்வு தொடங்கிய உடனேயே வந்து எனக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் நான் வந்து எனது தாயார் மூலமாக இந்த வழக்கில் இந்த மாதிரி பெயிலபிள் செக்ஷன் போட்டிருக்காங்க, சம்பவ இடத்துக்கு வந்து இவர்கள் பார்க்கவில்லை, இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறேன். யூ நோ த ரிசல்ட் ஆக்சுவலி. ஆமாம், ஓகே. மனுவை தாக்கல் செய்த மறுநாள், ஏன்னா தாக்கல் செஞ்ச உடனே காப்பி போலீஸ்க்கு போயிடும். மனுவை தாக்கல் செய்ததற்கு மறுநாள் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளை அப்போது சேர்க்கிறார்கள். இன்னொன்று, இது வந்து ஒரு ரகசியமாக நடைபெற்ற குற்றம் கிடையாது, ஊரறிய நடைபெற்ற குற்றம். இது தேசிய அளவில் ஊடகங்களால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களே ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்டு தான் போய் எல்லோரும் செய்தார்கள். யார் யார் அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களது முகமெல்லாம் அதில் பதிவாகி இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் இருக்கிறார்கள். இதில் யார் யார் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்ன்றது நான் நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன், நீங்கள் பார்த்துருக்கேன்.